சிபிஐயோட தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் வந்து இனிமேல் வந்து சிபிஐ வந்து கிடையாதுங்க. ஸோ இதே நிலையில தான் வந்து மார்க்சிஸ்ட்களும் எடுப்பாங்க, எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. இவங்களுக்கு இது புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இது புதுசுலாம் வந்து கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி துரோகம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. 1977 வந்து எமர்ஜென்சி பீரியடுங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி கொண்டு வராங்க. 1976 வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மிஸ்ஸால் வந்து கைது செய்யப்படுறாரு. சென்ட்ரல் பிரிசன்ல வந்து அவர் வந்து அடைக்கிறாங்க. மிகப்பெரிய அடக்குமுறை. அவரை பாதுகாக்கிறதுல வந்து சிட்டி பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடிச்சே வந்து கொண்டுறாங்க. அன்னைக்கு இருக்க சிறை அதிகாரிகள் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் வந்து கலைஞர் இருக்காரு இல்லையா, அவரோட அரசு வந்து இந்திரா காந்தி வந்து கலைச்சு விட்டுறாங்க. அடுத்து வந்து எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வருது. அப்ப யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இதே கம்யூனிஸ்டுகளோட கூட்டணிங்க. எலெக்ஷன் சேர்ந்து நின்னாங்க. பட் திமுக வந்து அந்த எலெக்ஷன் வந்து தோத்துருச்சு. அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேங்க. எம்ஜிஆர் அவரோட தலைமையில ஏடிஎம்கே. ஸோ தோத்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் ஆளா வந்து திமுக கழட்டி விட்டு கம்யூனிஸ்ட் வந்து எம்ஜிஆரோட போய் சேர்ந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆதரவுங்க, இந்திரா காந்திக்கு வந்து ஆதரவு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எமர்ஜென்சிக்கு எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி திமுகவோட இருந்தாங்க. அடுத்து தோத்த உடனே அடுத்த செகண்ட் எந்த பக்கம் அதிகாரம் இருக்கோ அந்த பக்கம் வந்து தாவியாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபிளவர் யாருமே வந்து கிடையாதுங்க. உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒண்ணுமே வந்து கிடையாதுங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கோ அந்தந்த கட்சியோட வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு சும்மா கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி சும்மா கதை விடுறது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலுமே வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து காங்கிரஸும் சரி பாஜகவும் சேர்ந்து வந்து தொடர்ச்சி வந்து எரிஞ்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு மாநிலம் கேரளா மட்டும்தான். கேரளால இந்த வாட்டி வந்து ஆட்சி வந்து போச்சு, காங்கிரஸ் கையில போயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில இருந்து கம்யூனிஸ்டுகளை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சுங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி போராடணும், சிறுபான்மையினருக்காக நிற்கணும், தாழ்த்தப்பட்டவர்களுக்காண்டி நிற்கணும். யாரோட நின்னா வந்து அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சமூக நீதிக்காண்டி போறது திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட போய் சேர்ந்தாச்சு. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்து தாவேக்காவோட இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை குன்றுகள் எல்லா பேருமே வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. நாவே இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி. திமுக தலைமைக்கு ரொம்பவே நல்ல பாடங்க இது எல்லா பற்றியும் வந்து. இந்த தூக்கி சுமந்த தேவையில்லாத லக்கேஜ் ஒரு தாட்டி இவங்களுக்கு இத்தனை எம்பி சீட்டு இத்தனை எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லி கொடுத்து கட்சிக்காரனோட வாழ்க்கை வந்து வீணாக்குனீங்க. கட்சிக்காரனோட வைத்திருச்சல் எல்லா பத்தியும் வாங்கி சம்பாதிச்சீங்க. அதுக்கு தான் இந்த வாட்டி வந்து நல்லா வந்து தோத்துருக்கீங்க. மிகப்பெரிய பாடம் திமுக தலைமைக்கு வந்து. இனிமே எந்த கட்சியோடய வந்து திமுக வந்து கூட்டணி வைக்க கூடாது. இனிமே நின்னா தனித்து நிக்கிறத தவிர திமுக வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே வந்து கிடையாதுங்க. லேடியா மோடியான்னு கேட்டு 2014 அம்மா அவர்கள் வந்து சூப்பரா நின்று வந்து ஜெயிச்சு காமிச்சாங்க, எந்த கூட்டணியுமே இல்லாம. அதே மாதிரி திமுக தலைமை நினைச்சா கண்டிப்பா வந்து தனித்து நின்று எந்த கூட்டணியும் வைக்காம சூப்பரா வந்து ஜெயிச்சு காமிக்கலாங்க. தேவையில்லாத லக்கேஜுகளான விசிகா, கம்யூனிஸ்ட், இந்த சிபிஎம் இவங்க எல்லா பேர்த்தையுமே தூக்கி போட வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. இனிமேல் வந்து கொள்கை குன்று இதெல்லாம் பேசிட்டு வந்து திமுக தலைமை இல்லாம இவங்களை எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம தூக்கி எறியறதா வந்து கரெக்டுங்க.